அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் அன்பான குடும்பம், அழகான குடும்பம், அறிவான குடும்பம். ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்தது. அங்க தாய், தந்தை, ஒரு சிறுவன். அந்த சிறுவன் பெயர் ராஜா. அவனுக்கு 9 வயது ஆகிறது. ஒரு நாள் அவங்க அம்மா சமையல் அறையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சிறுவன் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். அவங்க அம்மா, ராஜா நான் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன், நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப அந்த சிறுவன் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். அவங்க அம்மா அந்த சிறுவனை திரும்பி பார்த்துட்டு, கையில ஏன் இந்த ஜாடியை வச்சிருக்க? இந்த ஜாடியை நீ கையிலிருந்து கீழே விட்டுட்டனா கீழே விழுந்துரும். அதுவும் இல்லாம அது உன்னோட பாட்டி கொடுத்த பரிசு, அதனால அதை போய் வச்சுட்டு நீ விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிறுவன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த ஜாடிக்குள்ள என் கை மாட்டிக்கிச்சு, என்னால வெளியில எடுக்க முடியல அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா, ராஜா விளையாடாத, போய் ஜாடியை ஓரமா வச்சுட்டு நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவன் திரும்ப, அம்மா நிஜமா இந்த ஜாடிக்குள்ள என் கை மாட்டிக்கிச்சுமா, என்னால இந்த கையை எடுக்க முடியல வெளியில அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா பதட்டமாயி தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த சிறுவன் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ராஜா நீ கொஞ்சம் முயற்சி செய்யி, உன்னால அந்த கையை வெளியில எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன், இல்லம்மா என்னால கையை வெளியில எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. அவனை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இந்த ஜாடியில இருந்து கண்டிப்பா உன் கையை வெளியே எடுக்க முடியும் ராஜா, கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பையனால அந்த ஜாடியில இருந்து கையை வெளியே எடுக்கவே முடியல. பதறி போய் அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. அவங்க அப்பாவும் வராரு. வந்து அந்த சிறுவன் கிட்ட, ராஜா கொஞ்சம் உன்னுடைய கையை ஜாடியிலேருந்து வெளியே எடுக்க முயற்சி பண்ணு ராஜா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவனால அந்த ஜாடியிலிருந்து கையை வெளியே எடுக்க முடியல. அப்புறம் அவங்க அப்பா அவனுடைய கையில கொஞ்சம் சோப்பு தண்ணியில போட்டு கழுவி விட்டு இப்ப வெளியே எடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா வெளியே எடுக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அவனுடைய கையை வெளியே எடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா வெளியே எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் போய் அமைதியா உட்கார்றாரு. இப்ப அவங்க அப்பா அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறேன். இந்த கையை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 100 ரூபாய் பரிசு தரேன்னு சொல்றாரு. 2 நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த சிறுவன் அந்த கையை ஜாடியிலிருந்து மெதுவா எடுத்துடுறான். அவங்க அப்பா ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாரு. அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஆச்சரியமாகறாங்க. இது எப்படி நடந்தது ராஜா அப்படின்னு கேட்குறாங்க சிறுவன் கிட்ட. அப்போ அந்த சிறுவன் சொல்றான், அம்மா அப்பா நேற்று எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்க, அதை நான் ஜாடியில போட்டு வச்சிருந்தேன். அந்த 10 ரூபாவை எடுக்கிறதுக்காக கையை உள்ள விட்டேன். அந்த 10 ரூபாவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அதனால தான் நீங்க என்ன முயற்சி செஞ்சும் என் கையை வெளியே எடுக்க முடியல. அப்பா 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே என் கையை அந்த 10 ரூபாயை விட்டுருச்சு, ஈஸியா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த கதையிலிருந்து நாம என்ன உணர்றோம்னா, அந்த 10 ரூபான்றது நம்மளுடைய இன்ப துன்பங்களையும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் இருக்க பிடிச்சி வச்சுக்கிறோம். என்னைக்கு அந்த 10 ரூபாய் மாதிரி இந்த இன்ப துன்பங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம ஈஸியா விடுறோமோ, அப்போ கடவுள் கொடுக்குற அந்த உயர்ந்த லட்சியமான 100 ரூபாவை நம்மளால பெற முடியும். இந்த கதையிலிருந்து இன்னொரு தத்துவமும் தெரிய வருது. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம்ன்ற தத்துவமும் இந்த கதை மூலியமா நமக்கு தெரிய வருது. அனைவருக்கும் நன்றி.